Hi, hello friends. Welcome back to Sanapandi channel. இன்னைக்கு நம்ம மிந்த்ராலேருந்து ஷார்ட் குர்த்திஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சனாபாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து below 500 ரேஞ்சஸில் இருக்க குர்த்திஸ் தான். ஸோ மிந்த்ரானாலே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லாருமே காஸ்ட்லி ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளோட பட்ஜெட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து தேடி சர்ச் பண்ணி வாங்கணும்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 6 டாப்புமே வந்து நம்ம ஜீன்ஸுக்கெலாம் வேர் பண்ணலாம். ரொம்பவே நீட்டாக ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ ஆஃபீஸுக்கெலாம் நம்ம தாராளமாக வந்து போட்டுட்டு போகலாம். ஈவன் காலேஜுக்கு கூட நம்ம வந்து போட்டுட்டு போகலாம். உங்கள் காலேஜில் வந்து ஜீன்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்கன்னா. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட் குர்த்தியே போட்டாலும் டீசெண்டாக இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி குர்த்தி வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வியர் பண்ண வீடியோவுமே உங்களுக்கு வந்து 1 by 1 சைமல்டேனியஸாக சைடில் வந்து ப்ளே பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க்குமே இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது ஒரு ஆனியன் கலரில் இருக்க ஒரு குர்த்தி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லி ஒயிட் கலரில் பிரிண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், ரொம்பவே எலகண்ட்டான வந்து இருக்குது பார்க்கும்போது. நேரில் வந்து பார்க்கும்போது சட்டில்டாக ரொம்ப அழகாக ஒரு டீசெண்டான ஒரு லுக் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3/4 லென்த் வந்து இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து அழகாக இப்படி வந்து கொடுத்துருவாங்க. ஒரு மாதிரி ஸ்வீட் ஹார்ட் ஷேப் தான். இந்த இடத்துல நமக்கு ஒரு 3 to 4 பட்டன்ஸ் வர வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு லேஸ் ஒர்க்குமே வந்திருக்கும். ஸோ நெக் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க உள்ளே. ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து நமக்கு லைனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எந்த ஷார்ட் குர்த்திஸுமே வந்து லைனிங் வந்து வராது. இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. ஸோ நீங்கள் லைனிங் பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். நல்லா இருக்குல்ல? சட்டில்டு கலர்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சட்டில் கலர் ட்ரை பண்ணதில்லை, இங்கிலீஷ் கலர்லாம் ட்ரை பண்ணதில்லை, டார்க்காக தான் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா 1, 2 வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்ம வியர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னு நினச்சினா நம்ம இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நானுமே வந்து ஸ்டார்டிங்லலாம் ஒரே டார்க் கலராக போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் திருந்தி லைட் கலர்ஸும் போட ஆரம்பிச்சிருக்கேன். அகைன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஐடியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிக்கும். இந்த மாதிரி இருக்க பிரிண்ட் வந்து பிடிக்கும். நானுமே வந்து பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸ் வந்து நிறைய பேர் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து வியர் பண்ண ஆசைப்படுவாங்க. இது மேபி அவங்களுக்கு வந்து ரொம்பவே எலகண்ட்டாக கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் போல இருக்குது. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் போய் வாங்கினோன்னா குறைஞ்சது ஒரு 999, 1500, 400 இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் மிந்த்ராவில் வந்து கொஞ்சம் ஆஃபர்லாம் இப்போ போயிட்டுருக்கனால உங்களுக்கு ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம பெட்டர் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்லிப் மாதிரி போட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. பயங்கரமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்போலாம் நான் சொல்லலை. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க தான் செய்யுது. பட் நம்ம வந்து உள்ளே ஆல்ரெடி ஸ்லிப் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்காது. எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நெக்கிட்டையுமே அழகாக ஒரு குட்டியாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர், ஆஷ் கலர் எல்லாமே சேர்ந்த மாதிரி. ஆக்சுவலாக எப்படி நம்ம வந்து பிளாக்குக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கோமோ அதே மாதிரி ஒயிட்டுக்குமே வந்து இருக்காங்க. ஆனால் நான் உண்மையாக ஒத்துக்கிறேன், நான் வந்து ஃபுல் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா வாங்கிறதுக்கு வந்து பயப்படுவேன். எனக்கு கிட்ஸ் இருக்கிறனாலேயே அது வந்து லைட்டாக கரப்பட்டால் கூட நமக்கு மனசு வந்து ஹார்ட் பிரேக் ஆகிடும். அதனால் நமக்கு அதெல்லாம் அந்த பக்கமே வேணான்ட்டு நான் வந்து வாங்குறது கிடையாது. ஏதோ மிஞ்சி போனால் 1ஓ 2ஓ வச்சுருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலர் வந்து மிக்ஸ்டான மாதிரி, அதுவும் ஃபுல் ஒயிட் இருக்காது, ஒயிட் மிக்ஸ்டான மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குங்கும கலர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து டாப்பை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்பிள் கலர்லையுமே வந்து பிரிண்ட்ஸ் வந்து இருக்கும். பேக் சைடு வந்து நல்லா ஃபுல்லி கவர்டு. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த யூ ஷேப் மாதிரி வந்து இந்த இடத்துல குட்டியாக வி கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். வெயிட் தெரியுதா? ஸோ அழகாக தான் இருக்குது. இதுலேயுமே நமக்கு வந்து லைனிங் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இல்லை.
உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். மிந்த்ராவில் போய் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சைஸ் சார்ட் போய் பார்க்கும்போது அதில் வேறு இதெல்லாம் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ ஏன் சைஸ் ஆர்டர் பண்ணலாமா, எல்ஏ இல்லை எக்ஸ்எல் ஆர்டர் பண்ணலாமா, இல்லை எம் ஆர்டர் பண்ணலாமான்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்னோட வெயிட்டு கேட்குறீங்க. என்னோட வெயிட்டு கேட்டு நீங்கள் என்னமா பண்ண போகிறீங்க? வெயிட்டுக்கும் சைஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ உங்களோட சைஸ் வந்து தெரியணும்னா நம்ம ஆல்ரெடி வாங்கின குர்த்தீஸோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல டாப்ஸு, அதுலேயே அந்த காலரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேக் சைடில் அந்த லேபிள்லேயே நமக்கு எல்ஆ எம்ஆ எக்ஸ்எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இருக்க சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக நமக்கு வந்து எல்லாமே ரிட்டர்ன் பாலிசி எக்ஸ்சேஞ்ச் பாலிசிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சைஸ் வந்து ஃபிட்டிங் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள் ஃபுல்லி ஒரு கலம்கரி பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே அதே பிரிண்ட் மாதிரி அந்த சாரீலலாம் நமக்கு ஒரு லுக் வரும்ல, ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலர் பொறுத்த மாதிரி ஒரு சைனீஸ் காலர் மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக கவர்டு இல்லாமல் இந்த இடத்துல ஒரு வீ கட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு 3/4 வரைக்கும் இருக்கும் லென்த்து ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து நமக்கு பிளாக் கலர் ஜீனுக்கும் வியர் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் கலரில் இப்போல்லாம் அந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி ஒன்று வியர் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்குமே நம்ம இதெல்லாம் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டைலிங் எல்லாமே வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து மாறும். அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் நெக் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. 3 இல்லை 2 பட்டன். ஆனால் அந்த பட்டன்லாம் எல்லாமே வந்து ஷோ பட்டன் தான், ஓப்பன்லாம் பண்ண முடியாது. இது சும்மா பேருக்காக லைக். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்குற எல்லா குர்த்தீஸை விட இதோட மெட்டீரியல் வந்து வேறு லெவலில் இருக்கும். செம்ம திக்காக வந்து இருக்கும். மற்றதை விட இதெல்லாமே வந்து வேறு லெவலுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் க்ரையான் மெட்டீரியல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப திக் தடியாக அப்படி சொல்லலை, அந்த குவாலிட்டி அந்த டச் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா ஒரு க்ரீன் கலரில் வந்து இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃபுல்லி பிரிண்ட் வந்துருக்கும். க்ரீனுமே வந்து அடிக்கிற க்ரீன் மாதிரி இருக்காது, நல்லா ஒரு சட்டில்டு க்ரீன் தான். இதோட ஸ்லீவ் வந்து நமக்கு 3/4 ஸ்லீவ். இதில் உங்களுக்கு எங்கேயுமே பேட்ச் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு காலர் நெக் மாதிரி இல்லைனாலும் ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் வரும். இந்த இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி தான் வரும். வீ டைப்பில் வந்து வந்திருக்கும். இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அழகாக இருக்கும், வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ்லாம் நம்ம தாராளமாக போட்டுட்டு போகலாம். ரொம்ப ரிச் அண்ட் எலகண்ட்டாக ஒரு ஃபீல் வந்து இருக்கும். மிஷின் வாஷ் தாராளமாக பண்ணலாம், சுருங்கவே சுருங்காது. அந்த மாதிரியான மெட்டீரியல் இது. ஃபைனல் ஆக்சுவலாக எனக்கு இதோட பிரிண்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட இதில் இருக்க அந்த ஃப்ளோரல் பிரிண்ட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த சூரியகாந்தி பூ மாதிரி ஒரு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதே எல்லோ கலர் உள்ளே வந்து அந்த ப்ரௌன் கலர், உங்களுக்கு மேபி வீடியோவில் பிளாக் கலராக தெரிகிற மாதிரி ஃபீலாக இருக்கலாம். ஆனால் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த டாட்ஸ் எல்லாமே. சூப்பராக இருக்குல்ல. இதோட அட்ராக்டிவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்டு தான். பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, வியர் பண்ணும்போது அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெக்கேஷன்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் பேக்ரவுண்டில் போய் இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து இருக்கும்போது இது மாதிரிலாம் போட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்க்கெலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3/4 தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லி பேக் ஆல்ரெடி கவர்டு தான். அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நமக்கு அந்த வீ டைப்பில் இருக்கும். இதுவுமே நமக்கு நல்லா ஒரு க்ளோஸ் நெக் தான். ஷார்ட் குர்த்திஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்கும். அதுதான் நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜீன்ஸுக்கும் வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ அந்த ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணிடுவேன். ஏன்னா அது நிறைய பேர் வந்து அது போட்டு க்ராப் டாப் இந்த மாதிரி ஷார்ட் டாப்லாம் போடுறாங்க. அவ்வளோ அழகாக ஃபேஷனாக வந்து இருக்குது பார்க்கும்போது. ஃபேஷன் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும்ல. ஸோ இன்றைக்கி பார்த்த டாப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எது ஃபேவரட் சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மிந்த்ராவில் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்குள்ளே நம்ம அதோட ரிவ்யூமே பார்த்துடலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.